சில பேரை எங்களுக்கு பிடிக்கும். ஏன் பிடிக்கின்றது, எதற்கு பிடிக்கின்றது என்று தெரியாது. ஆனால் அவர்கள் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கும், அவர்கள் மீது ஒரு அன்பு இருக்கும், அவர்கள் மீது ஒரு ஒரு அஃபெக்ஷன், எப்படி பல பல விஷயம் இருக்கும். அது ஒரு கட்டத்தை மீறி அது வெறியாக கூட மாறும். அவ்வாறு பொது வாழ்க்கையில், அரசியலில் இருந்த ஒரு சிலரை பற்றி பார்க்கிறோம். இது பியூர்லி ஒரு பொலிட்டிக்கல் டாக். காலத்தின் கணக்கு. காலம் சில மனிதர்களை மிகவும் வசீகரம் உள்ளவர்களாக உருவாக்கும், ஈர்ப்புள்ளவர்களாக உருவாக்கும். எங்களுக்கும் அவர்கள் மீது அன்பு, ஈர்ப்பு, வசீகரம் என்ற நிலையிலிருந்து சில சந்தர்ப்பங்களில் அது ஒரு வெறியாக கூட மாறும். இது ஒரு பியூர்லி ஒரு பொலிட்டிக்கல் டாக்ஸ். அப்படி இருந்த ஒரு சிலரை பற்றி ஒரு ஒப்பீடு. முதல்ல பிரிட்டன்ல இருந்து தொடங்குவோம். நான் இந்த ரெக்கார்டிங் பிரிட்டன்ல இருந்து தான் செய்கிறேன். அப்ப பிரிட்டன்ல தொடங்குறேன். பிரிட்டன்ல இளவரசி டயானா பற்றி அவர்தான் ஒரு மிகவும் வசீகரமானவர், மிகுந்தளவில் மக்களை ஈர்த்தவர். அவரை இளவரசி என்று கூட அழைக்கலாமா தெரியவில்லை, ஏனென்றால் அவருக்குரிய பட்டங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டது. ஆனால் ஸ்டில் அவர் இந்த சமூகத்திலே அவ்வளவு அன்பை பெற்ற ஒருவராக இருக்கிறார். எங்கட மார்க்கெட்டிங் லெக்சரருக்கா சொன்னாரு என்னன்னா, டயானா ஒரு உடுப்பை போட்டால், ஒரு ட்ரெஸ் போட்டால், அந்த பர்டிகுலர் டிசைன் மட்டுமல்ல, அந்த பர்டிகுலர் உடை மட்டுமல்ல, அந்த பர்டிகுலர் பிராண்டே வித்து தீக்கிற அளவுக்கு மக்கள் அவரை விரும்பினார்கள். ஏன் விரும்பினார்கள் தெரியாது. அவர் அழகா, அல்லது அவர் மட்டும்தான் இளவரசியா, அல்லது அவருக்கு மட்டும்தான் கணவன் துரோகம் அழைத்தாரா, அல்லது அவர்தான் மாமியார் வீட்டில் பிரச்சனைப்பட்டாரா, அவர் மட்டும்தான் இருந்தாரா என்று இல்லை. ஆனாலும் மக்கள் அவரை விரும்பினார்கள். எந்த அளவுக்கு விரும்பினார்கள் என்று சொன்னா, இப்ப டயானா ஒரு தெருவுக்கு வந்தா அந்த தெரு இப்ப நாங்க பாக்குறோமே, மக்கள் கூடி பெரிய அளவுல இது பண்ற நிலைமை இருக்கிற மாதிரி அந்த காலத்துல அது இருந்தது. அவருடைய திருமணமும் அவருடைய இறுதி ஊர்வலமும் உலக வரலாற்றில் இடம்பெறக்கூடியதாக இருந்தது. அவர் பல தவறுகளை செய்தார்கள். தவறு என்று சொல்றதிலும் பார்க்க மக்களை கோபப்படுத்துறது, மக்களை இது மக்கள் சில வேளையில விரும்பாத நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தை செய்தால் கூட மக்கள் அவரை ரசித்தார்கள். குறிப்பாக பிரித்தானிய கலாச்சாரத்துல மகாராணி அந்த ராயல் ஃபேமிலிக்கு அவர்களுடைய வரலாற்றின் சின்னமாக பார்க்கிறார். அப்படி சின்னமாக பார்க்கப்பட்ட அவர்களையே டயானா எதிர்த்தார், பலமாக எதிர்த்தார். ஆனாலும் மக்கள் விரும்பினார்கள். இன்னொரு விடயம், அவர் காதலித்தவர்கள். அவர் ஒரு முஸ்லிம் செல்வந்தரை காதலித்தார். அது ஒரு ஆங்கிலேய சமூகத்துல சில வழியில கோபத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் டயானாவுக்கு அது நடக்கவில்லை. குரோன் நாடகம், அவர்கள் அரச குடும்பத்தை பற்றி ஒரு நாடகம் நெட்ஃபிளிக்ஸ்ல நீங்க பார்க்கலாம். அது ஒரு புனைகதை தான், ஆனால் நிஜத்தையும் புனைகதையும் சேர்ந்த விஷயம். அதுல டயானாவின் மகன் அவருக்கு மக்கள் எல்லாம் அவரை மொய்த்து சத்தம் போட்டு அதை பார்த்து அவர் கோபப்படுறார். அப்ப அவருடைய பாட்டனார் ஒரு வசனம் சொல்கிறார், உன்னில் உன் அம்மாவை தேடுகிறார்கள், உன்னில் உன் அம்மாவை பார்க்கிறார்கள், இளவரசி டயானாவை பார்க்கிறார்கள். ஆகவே அதன் நீட்சியாக பார்க்கின்ற போது உன்னை அவர்கள் விரும்புகிறார்கள், இதை நீ தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும் என்று சொல்றார்கள். இந்த வசீகரத்தை, இந்த ஈர்ப்பை டயானா என்ஜாய் பண்ணினார். அதை அவர் பாவித்தார், அதை பிளே பண்ணினார். அதை எப்படி சார்ல்ஸுக்கு அப்போது இளவரசர் சார்ல்ஸுக்கு எதிராக பயன்படுத்த முடியுமோ அவ்வளெல்லாம் செய்தார். அந்த டயானாவினுடைய கண்டினியூட்டி, அந்த வசீகரம் இன்றுமே இருக்கிறது. இதற்கு என்ன விஞ்ஞான விளக்கம், இதன் பின்னணி என்ன என்றெல்லாம் காரணங்கள் இருக்க வாய்ப்பில்லை. மக்கள் விரும்புகிறார்கள், அவ்வளவுதான். எங்கள் தமிழகத்துக்குள்ள வருவோம். அப்படி ஈர்ப்பான ஒருவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் நடிகர், அவருக்கு ஒரு பெரிய ட்ராக் ரெக்கார்டு இருக்கிறது. அவர் திராவிட அரசியலில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டார், அண்ணாவின் பாசறையில் வளர்ந்தார், அண்ணாவோடு பயணித்த அப்புறம் நிறைய விடயங்கள் இருக்கின்றது. ஆனாலும் அன்சேலஞ்சபிளாக இருந்தவர். அவர்கள் எல்லாம் அவர்களுடைய வசீகரம் இப்போ கலைஞருடைய காலத்துல அந்த எம்ஜிஆர் இருக்கும் வரைக்கும் கலைஞரால பேசாம உட்கார்ந்து இருந்தார் என்று விமர்சகர்கள் சொல்வார்கள். ஒன்றுமே செய்ய முடியவில்லை.
அந்த வசீகரம் இன்றளவும் கண்டினியூ பண்ணது. அதற்கு பிறகு வந்தவர்கள் கூட எம்ஜிஆரை சொல்லித்தான் அரசியலில் வந்தார்கள். ஏன் என்று விஜய் கூட எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்துகிறார். அந்த வசீகரம் வந்து அவ்வாறு அப்பேற்பட்டது. நான் முதலில் சொன்னேன் இளவரசி டயானா. இளவரசி டயானா வந்து போரிட்டது, மோதியது வந்து மகாராணியார். அவரும் ஒரு வசீகரம் உள்ள தலைவராகத்தான் இருந்தார். ஆனாலும் டயானா இருக்கும் வரைக்கும் மகாராணியாராலோ அந்த அந்த பக்கிங்ஹாம் பேலஸாலோ அவரை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. இன்றளவு கூட அந்த ராயல் கமெண்டேட்டர்ஸ், அவரது அரச குடும்பத்தை பற்றி விமர்சிப்பவர்கள், அதாவது ஆய்வு செய்பவர்கள் பத்திரிகைகள் பேசும்போது சொல்வார்கள், அந்த டயானா காலத்தில் மகாராணிக்கு ஏற்பட்ட சங்கடத்தோட ஒப்பிட்டு பேசுவார்கள். இருக்கும் வரையும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதே போலத்தான் எம்ஜிஆருக்கும் வந்து அவர் இருக்கும் வரைக்கும், அவர் இருந்த காலம் வரைக்கும் கலைஞர் கருணாநிதியால் வெல்ல முடியவில்லை. அவர் ஒரு அன்சேலஞ்சபிள், அதாவது என்னவும் செய்ய முடியாத அளவில் இருந்தார். அதன் கண்டினியூட்டி இன்றளவும் இருக்கிறது. இப்போதும் எடப்பாடியார் வந்து அவரை சொல்லித்தான் பேச்சுக்களை தொடங்குகிறார். அந்த வசீகரம் தொடர்கிறது. கரண்ட் சிச்சுவேஷனுக்குள்ள வருவோம். இதே வசீகரம் தாவேகா தலைவர் விஜய்க்கு, நடிகர் விஜய்க்கு இருக்கின்றதா என்று கேட்டால் ஆம் என்றும் சொல்லலாம், இல்லை என்றும் சொல்லலாம். ஆனா இப்ப விஜய் வந்து ஒரு கரூர் பெரும் துயரம் நடந்தது. விஜய் எதுக்குமே வந்து பேசுவதில்லை. ஆனால் விஜயை பற்றி பேசாமல் ஒரு நாள் கூட ஒரு விவாதமும் நடந்ததில்லை. நான் முந்தியெல்லாம் அந்த விவாதங்கள்ல பாக்கல வந்து அநேகமாக வந்து டிஎம்கே ஏடிஎம்கே என்ற நிலைதான் இருக்கும். இப்ப 4 பேரை அவர்கள் இருத்துகிறார்கள். இப்ப பத்திரிகையாளர் அனைவரும் விஜயை பற்றி பேசுகிறார்கள். மக்களும் வந்து பெரும் திரளாக விஜயை பார்ப்பதற்கு செல்கிறார்கள். இந்த வசீகரம், இந்த நிலைமை அதை ஓட்டாக மாறுமா மாறாதா என்று தெரியாது. ஆனால் அது மாறாது என்று சொல்வதற்கு முடியாது. ஏனென்றால் இந்த வசீகரத்துக்கு எந்த விதமான விஞ்ஞான விளக்கங்கள் எதுவும் இல்லை. ஏன் அவர்களுக்கு பிடித்தது? இன்றளவும் நான் கூறிய அந்த முதல் இருவர் இன்றளவு உயிர்ப்போடு அதே வசீகரத்தோடு இருப்பது போல் விஜயின் வசீகரமும் அந்த நிலைமை அடைந்து விடுமா என்று தெரியாது. காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. காலத்தின் கணக்கு என்று நாங்கள் இதை தலைப்பிடுகிறோம். ஆனால் காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. சில வேளைகளில் அந்த காலத்தில் இருந்த ஈர்ப்பு இந்த காலத்தில் இல்லாமல் இருக்கலாம். சில வேளையில் எம்ஜிஆரை விரும்புபவர்கள், அவரது தொண்டர்கள், அவரது கட்சியினர்கள் இவ்வாறான ஒப்பீடையை விரும்பாதவர்களா இருப்பார்கள். அப்படியே பேச முடியாத நிலைமை என்று சொல்லக்கூடியதா இருப்பார்கள். ஆனாலும் இந்த காலத்தின் கணக்கில முதலாவதாக இருந்த டயானா இன்றளவும் இருக்கிறார். முதலாவதாக நாங்கள் கதைத்த எம்ஜிஆரின் வசீகரம் இருக்கிறது. இந்த இடத்தை விஜய் முதலிடுகிறாரா? தனக்கு மீது இருக்கிற வசீகரத்தை, அந்த ஈர்ப்பை வாக்குகளாக மாற்றுவதற்கு இந்த இன்னும் சொற்ப காலம் தான், 2 மாசத்துல தேர்தல் வந்துவிடும். அப்படி அது வந்தால் நான் முதலில் சொன்ன அந்த அவர் இருக்கும் வரைக்கும் எதிரிகளாக இருந்தவர்கள் பேசாம உட்கார்ந்து இருக்க வேண்டிய நிலைமை உருவாகலாம். காலத்தின் கணக்கில் அடுத்த அந்த காலம் மற்ற தலைவர்களை எல்லாம் எவ்வாறு கொண்டு வருகிறது, எவ்வாறு அதை அந்த நிலையில் கொண்டு வருகின்றதை தொடர்ந்து பார்ப்போம்.